விஆர் தாமோதரன், அப்புறம் அவனாசிலிங்கம் செட்டியார், ஜிகே சுந்தரம், இந்த மாதிரி வகையாக தான் அப்போ எலெக்ஷனுக்கு நின்றவங்க, எதிர்த்து நின்றவங்க எல்லாமே பெரிய தொழிலதிபர்கள். அவங்க எதிர்த்து நின்றவங்க கூட தொழிலாளிகள் எல்லாமே தொழிலாளிகள் ஜெயிச்சாங்க அப்போ அந்த காலகட்டங்களில். அப்போ நான் கட்சிக்குள்ளே வரல, வெளியே இருக்கேன். நான் இந்த சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த அரசியல் வர குடிசை சின்னம், ஆலமர சின்னம், இந்த மாதிரி ஓட்டு போட்டது, ஓட்டு கேட்டு வந்தது, இதெல்லாம் இருக்குது. பின்ன எனக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது, நிறைய இருக்குது. நான் நாடக நடிகர், பாடகர். நான் நாடகத்துலன்னா கட்சி நாடகம் ஒரு 9 நாடகத்தில் நடிச்சிருக்கேன். மெயின் பார்ட்டி எனக்கு இருக்கும், டபுள் ரோல்லாம் பண்ணியிருக்கேன். நான் நடித்த நாடகங்கள் வந்து தோல்வி என்பது முடிவல்ல, எமலோகத்தில் எமர்ஜென்சி, அப்புறம் இன்னும் ஒரு 5-6 நாடகம் இருக்குது. அதெல்லாம் எழுதி வச்சுருக்கு கையில். உடனுக்குடன் அதெல்லாம் எழுதி பாடுவேன், பாட்டும் பாடுவேன். அதே மாதிரி இப்போ ரமணி இறந்தபோது நான் வேற ஒருத்தருக்காக பாட சொல்லி சொன்னேன் எழுதி. அவர் என்னையே பாட சொல்லிட்டாங்க. ரமணி இறந்தபோது நான் ஒரு பாட்டு பாடுறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மருதமலை மாமணியே முருகையா, அந்த பாட்டை மாற்றி மார்த்திய மாமணியே ரமணியா, மக்களின் குறை தீர்க்க வந்தவரே ஐயா, மார்த்திய மாமணியே ரமணியான்னு இந்த பாட்டு பாடினேன். பாட்டை போய் மாற்றி அதில் உல்டா பண்ணி நிறையா பாடுவேன். அந்த மாதிரி சட்டுன்னு உடனுக்குடனே பாட்டை வந்து கட்டுறது எப்படி வருது உங்களுக்கு? எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த சிந்தனைகள் நிறையா இருக்குது. இப்போ என்னை பற்றி ஒரு பாட்டு பாடினீங்களா? வேலாயுதத்தை போல் ஒரு நண்பர் இல்லை, இனி நாடெங்கு தேடினாலும் கிடைப்பாரில்லை. வேலாயுதத்தை போல் ஒரு நண்பர் இல்லை, சாவித்திரியின் கணவனும் வேலாயுதமாவார், பத்திரிகை துறையின் நண்பரும் ஆவார். இப்படி வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு உடனடியாக பாட்டு கட்டிடுவோம். ஓஹோ, இது எப்போ இருந்து வருது உங்களுக்கு? இது எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்தே எனக்கு அந்த அனுபவங்கள் நிறையா இருக்குது. சரி, இந்த மீசை எப்போ பெருசாக வைக்கிற வழக்கம் வந்து மீசை முளைக்கும் போதே வச்சுட்டீங்களா? இல்லை, மீசை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் டிரைவராக இருக்கும்போதும் மீசை வச்சுட்டு இருந்தேன். வந்து இந்த கட்சிக்கு வந்தபோது 50 வருஷமாக இதே மாதிரி மீசை வச்சுருக்கேன் நான், 46 வருஷமாக. ஏன்னா பெரும்பாலும் எடுத்த உடனே யாருக்கு அம்பாசிடர் மீசக்காரரான்னு கேட்பாங்க வந்தது. அப்படி தமிழ்நாடு முழுவதுமே நெய்வேலி போராட்டத்தில் போயிருக்கேன் பங்குக்கு. அதே மாதிரி சி கோவிந்தராஜன், நெல்லிக்குப்பம் கோவிந்தராஜன் எம்எல்ஏ, அவர் இந்த ஆஸ்பத்திரிக்கு நான் செய்தது நிறையா செய்திருக்கேன் ஜிஹெச்சுக்கு. ஆமாம், எப்படின்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ ஃபண்ட் இல்லாத காலம். அப்போது அங்கே இருக்கிற சீனியர் டாக்டர் எங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லி, எம்எல்ஏ வர சொல்லுங்கள், இந்த மாதிரியெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும்பாங்க. என்ன சொல்லணும்னு சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு வரேன். அப்போ நெப்ராலஜி வார்டில் டாக்டர் ராஜா சந்திரன் இருந்தார், எம்எல்ஏ டாக்டர், கிட்னிக்கு. அவருக்கு போராடி 3 மிஷின் 36 லட்சம் ரூபாயில் வாங்கி கொடுத்தார் இவர். ஒன்று துணிகள் எல்லாம், ஆஸ்பத்திரி துணிகள்லாம் வாலாங்குளத்தில் துவைச்சிட்டு இருந்தாங்க. அது கூடாதுங்கிறதுக்காக ஸ்டீம் லாண்ட்ரி அப்போ 8 லட்ச ரூபா செலவில் போராடி வாங்கி கொடுத்ததுலாம் எம்ஜிஆர் காலத்தில். போராடி வாங்கி கொடுத்து அதை கட்டி கொடுத்தது. ஆக்சிடெண்ட் வார்டு, ட்ரோமா வார்டு, அதை கட்டி கேபி ராஜ் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டி பில்டிங் சாஞ்சி போச்சு. அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் பண்ணுறது காரணம் நானும் அவரும் தான். நான் போய் அங்கே நடந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பெரியவர்கிட்ட சொல்லுவேன். பெரியவர் உடனே வந்து பார்ப்பார். பார்த்த உடனே அந்த டைமில் இதை விட்டு தொடங்கிட்டு நெகமகாந்தசாமி வந்து இவர்கிட்ட சொன்னார். அவர் எம்எல்ஏ, அதெல்லாம் விட முடியாது. கேபி ராஜ் அப்போ எம்எல்ஏல ஆகலை, டிஎம்கேல ஏடிஎம்கேல பெரிய ஆள், முடியாதுன்றான். அப்புறம் ஹெச்வி அண்டே வந்து சொன்னார், நீங்கள் இதை கட்டுறதை மாற்றி கட்டினா விட்டுருவேன், இல்லைன்னா அது வேறு வரைக்கும் கொண்டு போவேன்ட்டார் அவர் ரமணி. அது என் டிரைவர் எத்தனை தடவை அரைஞ்சிருக்கார் இதுக்கு வேண்டி அப்படின்னு, அதில் அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் ஆஸ்பத்திரி டீனுக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே சிவலிங்கம் டீன் இருந்தார், டிகே கணேசன் டீன் இருந்தார், மாரிமுத்து டீன் இருந்தார், சுப்பிரமணியம் டீன் இருந்தார், ராமலிங்க டீன் இருந்தார். இது அத்தனை பேர்த்துக்கிட்டுமே என்னுடைய வேலைகள் சம்பந்தமாக எது இருந்தாலும் என் டிரைவர் தான் வருவார். எனக்கு அங்கே ஒரு முக்கியத்துவம் வாங்கி கொடுத்தாரு ஆஸ்பத்திரியில். எல்லா டாக்டர்களுக்கு என்ன தெரியும், யூடி சுப்பிரமணியங்கிற டீன் அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சர்ஜரி ரத்தனவரியில் வீடெல்லாம் இருக்குது. அவர் தான் நடமாடன் டீன். யூகே வெள்ளிங்கிரியே உள்ள விட மாட்டேங்கிறாங்க அன்றைக்கி, அங்கே ஆக்சிடெண்ட் இதில் எமர்ஜென்சியில். அப்புறம் அவர் வந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் சொன்ன இந்த மாதிரி யூகே வந்துட்டு, நீயே நடமாடன் டீன், நீ இருக்கும்போது மற்றவங்க கூப்பிடு அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு ஆஸ்பத்திரியில் நல்ல பேர் இருந்தது. இந்த ஆமாம், ஆஸ்பத்திரியில் வளர்ச்சிக்கு வேண்டிய நிறையா வேலைகளை நான் தோழர் ரமணிகிட்ட வந்து சொல்லி அவர் செய்து கொடுத்துருக்கார்.
பொதுவாக இந்த மாதிரி டிரைவருக்கு விஐபிகளுக்கு டிரைவராக இருக்கிறவங்க அந்த விஐபிக்கு பெரும்பாலும் புரோக்கராக தான் இருப்பாங்க. நான் இல்லை, எனக்கு அது என்னன்னே தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறனால அது தவிர எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் மற்ற மாற்று கட்சியில் பெரிய கட்சியில் ஆளுங்கட்சியிலலாம் அதுதான் செயல்பாடாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகளுக்கு டிரைவராக இருக்கிறவங்க அப்படிதான். ஆனால் இது இவ்வளோ காலம் டிரைவராக இருந்தவங்களுக்கு ஒரு தடவை கூட அந்த மாதிரி ஏக்கம் வந்து அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களே. நம்ம ஒரு 90 எனக்கு ஒரு வீடு வேணும்னு கலைஞருக்கு மகஜர் கொடுக்க போனேன். சரி. அப்போ பெரியவர் ரமணி என்ன சொன்னார்னா, என்னுடைய பேரை யூஸ் பண்ணக்கூடாது, என்னுடைய பேரை யூஸ் பண்ணி நான் ரமணி டிரைவர் எனக்கு வீடு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. சரி. நீ உன்னுடைய வறுமை கோட்டு கீழே இருக்க, உனக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி எழுதி கொடு. அப்புறம் நான் கொடுக்கவே இல்லை. அதாவது அவர் பேரை அனாவசியம் மிஸ்யூஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. அவர் எனக்குன்னு இல்லை, யாருமே குடும்பத்தில் அவருடைய ஒய்ஃபோ அவருடைய எம்பியுடைய மனைவி தான் வனஜா, அவருடைய பெரிய மகள். பிரசவ கேஸுக்கு கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு விடக்கூடாது. கட்சி வண்டி கட்சிக்கு தான் பயன்படுத்தணும், சொந்த யூஸ் பயன்படுத்தினதே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த தலைவரை நான் பார்த்தது. குடும்பத்துக்கு போக மாட்டேன், போயிருக்கார். எப்போனா கட்சி அனுமதியோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு, பிஆர்என் கல்யாண பத்திரிக்கை கொடுக்குறதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கு. அப்பவும் பிஆர்எனுக்கும் அவருக்கு எதிர்ப்பு இருந்தால் மருமங்கிறதுக்காக அந்த பதவி கொடுக்கல. அவர் வாலிபர் மாணவர் சங்கத்திலேருந்து வாலிபர் சங்கத்திலேருந்து கட்சிக்கு வந்தவர். அவர் சாரதா எலக்ட்ரிக்கல்ஸில் அவர் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜராக இருந்தார். பிஆர்என் பாலகிருஷ்ணன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பரம்பரையாகவே சொத்துக்காரர் அவர். அதே மாதிரி தான் அவரை வந்து மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கும்போது சம்பாதிச்சு கட்டின வீடு அதுன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணும்போது எதிர்ப்பு பண்ணதே நான் தான். ஆமாம். அங்கே இதில் கோட்டப்பாளையத்துக்கு பக்கத்தில் அவருடைய தோட்டம் காடெல்லாம் இருக்குது, அவங்க மாமனார் எல்லாமே. அவர் அவங்க தம்பி வந்து கோன் ஃபேக்ட்ரி வச்சு கொடுத்து அவங்க அப்பா ரங்கா சொல்லுவார், பாலகிருஷ்ணன் கட்சிக்காக தண்ணி வரைச்சி விட்டேன், குடும்பத்துக்காக சுந்தரத்தை ரெடி பண்ணிட்டேன். அப்படி எளிமையில் நம்பர் 1 பாலகிருஷ்ணன். ரமணி அயன் பண்ணி சட்டம் போட்டதே கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உப்புடைபாளையம் போலீஸ் குவார்ட்டர்ஸ் உங்கள் பிரஸ்தவத்து இருக்குல்ல, அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் திறப்பு விழாவுக்கு தொகுதி எம்எல்ஏங்கிற முறையில் வர்றாரு. சென்ட்ரலில் டிவைடரில் அப்போ தான் கரெக்டாக பரமசிவன் ஒரு சார்ஜெண்ட் ஃபயராகி செத்து போயிட்டார். அவர் என்னை மடக்கிறார். எம்எல்ஏ வண்டிங்கிற எம்எல்ஏ வரும்போது பாயாடுறாரு ரமணியை. அப்புறம் அங்கே ஆப்போசிட்டில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள் ஒடியாந்து வந்து அவர் தான் எம்எல்ஏ. அது கூட பயமில்லை அவருக்கு. எம்ஜிஆர் இறங்கணுன்னு உங்கள் கால் வலியெல்லாம் எப்படி இருக்குன்னு தொட்டு கேட்டுட்டு இருக்காரு ரமணியை. ஜெயிலடி பாதிப்பு நிறையா இருக்குது அவருக்கு, சுதந்திர போராட்ட தியாகி. அப்புறம் கேட்கவே அவர் பரவாயில்ல, நீ உங்களுக்கு எப்படி தொண்டை இருக்குன்னு கேட்குறாரு இவர். அப்போ அதை கேட்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவர் பரமேஸ்வரன் சார்ஜெண்ட் வந்து பார்த்தார், பயந்துட்டார். அப்போ நாங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சில அரசாங்க ஃபங்க்ஷனுக்கு போனால் கரெக்டர் டிரைவரு, டிஆர்ஓ டிரைவர், நான் கமிஷனர் டிரைவர் தான், போலீஸ் கமிஷனர் டிரைவர் தான், மாநகராட்சி கமிஷனர் டிரைவர் தான், டீ ஷாப். அப்போ ஆடிசியில் போய் டீ சாப்பிட்டுருக்கேன் நாங்கள் 4 பேரும். அங்கேருந்து வந்து சார்னாப்பில் சார்ஜெண்ட்டு, இந்த சார்ஜெண்ட்டு. நான் உடனே அவன் கரெக்டர் டிரைவர் அப்போ அமிர்தமாவான்னு பேர், டிஆர்ஓ டிரைவர் ராமச்சந்திரன், இவர் ராமகிருஷ்ணன். உங்களை தான் கூப்பிட்றாங்க போல் இருக்கு அமிர்தநாதன். இல்லை சார், 28-18 கார் டிரைவர் நீங்கள் தானே சார். நான் வாழ்க்கையில் என்னையும் ஒரு ஆள் சாரனை கூப்பிட்றாங்க, சந்தோஷம். தோழரேன்னு கூப்பிட்டு இருந்தது போய் அப்புறம் மறுபடியும் சந்தேகப்பட்டு நான் தான் கேட்டேன், என்னங்களா? ஆமாங்க, 28-18 கார் டிரைவர் நீங்கள் தாங்க. ஆமாங்கன்னு. அவர் பார்த்த எம்எல்ஏ மாதிரியே தெரியலைங்க, தடுத்துட்டேன். ஏதாவது சிஎம் கூட அவ்வளோ நெருக்கமாக இருக்கார், ஏதாவது சொல்லிடுவாருன்னாப்பில். அப்புறம் கரெக்டர் டிரைவர் கேட்டார், என்னென்ன இப்படின்னு, வேறு ஏதாவது வண்டி விட்டிங்களான்னு. இல்லை, அப்போ போயிருங்க, ஒன்றும் பயப்படாதீங்கன்ட்டார். அப்புறம் அவர் அண்ணா சரக்கில் பைக்கு ஸ்டிக்காக இதாக உளுந்து ஃபயர் ஆகிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் இவர்கிட்ட சொன்னேன், கேஆர் அந்த நம்மளை சார்ஜ் எழுது எம்ஜிஆர் வந்து அன்றைக்கி தடுத்தார், அவருக்கு அடிபட்டு படுத்திருக்காரு, ஒரு எட்டு போய் போடாங்க. போய் டாக்டர்களெல்லாம் வர வச்சு அவருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இது தீப்பிடிச்சு வந்து போய் எழுந்திரிச்சு அப்படியே இப்படி வணங்குறாரு, படுங்கன்ட்டார். அந்த மாதிரி பொதுவான பணக்காரன் ஏழை பங்காளி இதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் போயிடுவார். சாப்பிடும்போது அதே மாதிரி தான்.
நம்ம பழைய எம்எல்ஏ சின்னராஜ் இருந்தார் எங்கள் அட்வொகேட். தொண்டாமுத்தூரில் அவர் ஆதரித்து பிரச்சாரம் ஏடிஎம்கே கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே வீட்டில் சாப்பாடு, நீங்களும் வந்துருங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. சரிங்க அண்ணே. அல்ல கைக என்னை உள்ள விட மாட்டேங்கிட்டாங்க. சரி, நான் வெளியே நின்ட்டேன். இவர் சாப்பிடாமல் உட்காந்துருக்காரு ரமணி, நான் வச்சுன்ட்டு. அப்புறம் அவர் கூப்பிட்டு கேட்ட உடனே ஏன்னாரு, இந்த மாதிரி அவரே வந்துட்டார் சின்ராஜ். ஏப்பா வர சொன்னோம்லன்னாரு. இவங்க போகக்கூடாதுங்கிறாங்க, நான் எப்படிங்க வரும். அப்புறம் உடனே அவர் கண்டபடி திட்டி, நம்ம கட்சி மாதிரி நினைக்காது, அவர் சாப்பிடாம உட்காந்துருக்கார் பெரியவர். சரி அங்கே போய் சொல்லு, வண்டி பூட்டி வரக்கு நேராச்சு அப்படி இப்படின்னு சொல்லிடுங்கன்ட்டு நான் அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ள மனசங்கடம் வரக்கூடாது. ஒரு தடவை இப்படி தானுங்க, அவர் ரமணியுடைய வீட்டில் சின்ன பொண்ணுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். அது பேசணும்னு நான் மறந்துட்டேன். நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, 86 சட்டை தைச்சா 87 கிழிஞ்சு போகுது, உங்கள் அப்பா 1936 முன்னாடி தைச்ச சட்டையை ஒட்டு போட்டு இன்னும் போட்டிருக்காரு, அந்த மாதிரியா நானுன்னு கேட்டேன். சரி. அப்போ அவர் ரமணி இல்லை, எல்லாம் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் எல்லாம் சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அதான் ராஜன் கூட உங்களை கிண்டல் பண்ணுறாருன்னு போல. நான் கரெக்டாக அந்த டைமுக்கு போகணுமா, என்னப்பா என்ன பிரச்சனை, நான் ஒன்றுமே சொல்லிக்கிறேன் அப்படின்னு. நான் ராஜண்ணா கதர் சட்டை பற்றி ஓட்டப்பட்ட சார், அது பேசணுங்க, 86 சட்டை தைச்சா 87 எனக்கு தெரிஞ்சு போகுது, உங்கள் அப்பா 1936 தைச்ச சட்டை என்ன வச்சுருக்கா, அது மாதிரி முடியுமான்னு கேட்டேன். நீ கூட அப்படியா? அதாவதுங்க உள்ளூர் விஷயத்துலேருந்து உலக விஷயம் வரைக்கும் சொல்லித்தருவார். தூங்காமல் வருவார் எங்கள் கூட நைட்டில். ட்ராவல் பண்ணும்போது தென்னிந்தியா முழுவதும் ட்ராவல் பண்ணியிருக்கார் அவர் கூட. ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கேரளா, அப்படி அவர் பொறுப்பு 4 மாவட்டத்துக்கு, 4 மாநிலத்துக்கு, தொழிற்சங்கத்துக்கு. அது மட்டும் இல்லைங்க, கேரளாவில் எங்கே போனீங்கன்னாலும் மாநாட்டுகளை பார்த்தீங்கன்னா ரமணி படம் இருக்கும். இங்கெல்லாம் வைக்கிறது இல்லை, அங்கே வைப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிபிஎம் பார்ட்டி ஆரம்பித்து 32 தலைவர்கள் அவர் ஒன்று. எனக்கு அந்த மரியாதை தான் கேரளாவில் இன்றைக்கும். இந்த பத்திரிக்கை கிருஷ்ணசாமி காமிச்சேனுங்க, அவர் சிட்டி டுடே நடத்தியிருந்தார், அவர் ப்ரெஸ் கிளப்பில் இருக்கார். அவர் நானும் கேரளாவில் ஒரு 500 செல்ஃபேட் தாங்க கூட, அவர் அசந்து போயிட்டார் அப்படியே. அதே மாதிரி எனக்கு அவருக்கு தனி கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் பிஆரும் வெங்கடேசன் பேசிட்டு இருக்கும்போது எங்களை சொல்லியிருந்தா நான் ரூம் வாங்கி கொடுத்துருந்தேன் பிஆ அப்படின்னாரு. பிஆர் போங்க, பிஆர்னு ராஜுக்கு கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ் பாருங்கன்னு அவர் ஃபோட்டோ காமிச்சார். பிஆர்னு எனக்கு சொல்லியிருந்தா நான் ரூம் போட்டு கொடுத்துருப்பேன்னாரு. அப்போ இந்த கிருஷ்ணசாமி தோழர் சொல்கிறாரு, போங்க பிஆர் ராஜு தோழருக்கு பாருங்க கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து, அதில் தான் நாங்கள் 2 பேரும் தங்கியிருக்கோங்கிறார். அப்படி அந்தளவுக்கு ரமணி டிரைவர்னால் அவ்வளோ மரியாதை. கேரளா போகலான்னு ஒன்று சாப்பிடாம எங்கேயும் கிடைக்கல எங்களுக்கு கடைசி நாள் சாப்பாடு. கெஸ்ட் ஹவுஸில் வேண்டாம், நாங்கள் அப்படி வெக்கேட் பண்ணிட்டு போகிறோன்ட்டோம். அவங்க சரி ராத்திரி 1:30 மணிக்கு தான் ட்ரெயின் காரில் கொண்டு உங்களுக்கு அங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு லக்கேஜெல்லாம் கொடுத்துட்றேன், சாப்பாட்டுக்கு வரமாட்டேன்ட்டு ஜீப்பில் கொண்டு கூப்பிட்டு வந்துருந்தோம். வண்டி வர முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். எந்த கடையில் போனாலும் சொல்கிறேன் சாப்பாடு இல்லைங்கிறான். ஒரு கடையில் ஏறும்போது 2 பேர் சாப்பிட்டுருந்தாங்க, அந்த ஆளும் இல்லைன்ட்டார். அப்புறம் இறங்க நிற்கு நீங்களே இல்லை இன்னத்தை பேப்பர் வரணும் அப்படிங்கிறது. அதே என்ன உட்காருங்கன்னு சொல்லி ஒரு 800 ரூபா அளவுக்கு சாப்பாடு. நான் வெறும் மாம்பழ குழம்பு போட்டு சாப்பிட்டேன், நான்வெஜ் வேண்டான்ட்டேன். கூட வந்து அந்த தோழர் எல்லாம் சாப்பிட்டாரு, காசு வாங்க மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் அந்த கடையில் பார்த்தா பூரா 32 தலைவர்கள் படம் வச்சிருக்கோம். தலைவர்கள் படம் ரமணி இருக்கார். தமிழ்நாட்டில் 5 பேர், அதான் எம்ஆர் வெங்கட்ராமன், பி ராமமூர்த்தி, சங்கரையா, கடைசியாக இப்போ இருந்தது 2 பேர். அதில் சங்கரையா போயிட்டார். இப்போ அச்சுதானந்தத்தில் இருக்க கட்சி ஆரம்பிச்சது. அந்த மதிப்பு எங்கே போனாலும் எனக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் விபி சிந்தன், மீனாட்சி சுந்தரம், இந்த மாதிரி படைத்தலைவர்களுக்கு அங்கெல்லாம் கூட்டியிருக்கேன். செங்கற்பட்டுலேயே அந்த மாதிரி கொஞ்சம் பேர் கூட்டியிருக்கேன். வடார்காடு, தென்னார்காடில் இந்த ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன் தான் வர்றதுக்கு முன்னாடி என்ஆர் ராமசாமி, திருவேங்கல் அப்படிப்பட்ட தலைவர்கள் கூட்டியிருக்கேன். வேலூரில் வந்து விகே கோதண்டராமன்ட்டு சரோஜா ராமநாதன் டாக்டர் இருந்தாங்க இங்கே ராம்நகரில், இந்த கிராஸ்கட் ரோட்டில் 10வது வீதியில். அவங்க அப்பா தான் விகே கோதண்டராமன் எம்எல்ஏவாக இருந்தார் வேலூரில். அவர் அதுக்கு பிறகு வந்த கேஆர் சுந்தரம் எம்எல்ஏ, அப்புறம் வந்து டிஆர் புருஷோத்தமன், இந்த மாதிரி பழைய தலைவர்களுக்கெல்லாம் என்ன நல்லா தெரியும். ஏன்னா ஒரு போராட்ட காலகட்டங்களில் சேலத்தில் வந்து அர்த்தநாரின்னு ஒரு தலைவர், அதுக்கப்புறம் தர்மலிங்கம் சேர்ந்த டி ரவீந்திரன் இருக்கார், விவசாய சங்கம் அவங்க அப்பா. இந்த மாதிரி பலவித போராட்டங்கள், சங்ககிரி போராட்டம்,
மேட்டூர் போராட்டம் எல்லாத்துலேயும் ரமணி பங்கு இருக்குன்னா அதில் என் பங்கு இருக்குது அவங்களுக்கு ஓட்டு. போராட்டங்களில் எங்கேயாவது ஒரு அபாயகரமான சூழலில் தப்பிச்ச அனுபவம் ஏதாவது இருக்கா? போராட்ட காலங்களில் வந்து இப்போ வந்து ரமணியாக தான் அந்த போராட்டம் நடக்கும்போது பாதுகாத்து உயிரோட பாதுகாத்து கொண்டு வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம சித்தாபுதூரில் வந்து நந்தகுமாருடைய கோஷ்டியில் ஒருத்தர் இருந்தாப்புல, அந்த புதுப்பாறை இருக்கு பாருங்க, அதுக்கிட்ட இப்போ ஆத்தாங்கட்டு இதெல்லாம் விற்றுட்டுருக்காப்புல. அந்த ஆள் வந்து இதில் ரமணி தாக்க வந்து குடி போதையில் பெண்கள் ஸ்கூல் செவத்தோடு கொண்டு சேர்த்து அமுக்கி விட்டுட்டேன். சாகடிக்கிற அளவுக்குள்ள போட்டு அமுக்கி விட்டேன். அது இன்றைக்கி சொல்லுவாப்புல அவர், என்ன தோழர் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவெல்லாம் இருந்துட்டு என்னையே சாகடிக்க பார்த்தவர் தான் நம்பர் அவர். நந்தகுமார் அதே மாதிரி தான். அவர் நேராக இப்போ காந்தி ஒரு 2ஆம் நம்பர் கட்சி ஆஃபீஸ் வந்த புதுசு வந்து படா கேட்டில் இப்படி கார் எடுத்துச்சு. காரை இருக்கேன் நான் யார் தெரியுமா? தெரியும், என்ன இப்படி ஓடோட வரட்டினது நானும் இருக்கேன். அதாவது திமுகவிலையாக இருந்தாலும் காங்கிரஸ்லையாக இருந்தாலும் HMSலையாக இருந்தாலும் பெருங்கொண்ட தலைவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்.